எந்த கட்சிகள் பேரையும் நான் குறிப்பிட விரும்பவில்லை. யாருகிட்ட பேசணும், யாரு பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்கணும். ஏன்னா இதுல அலையன்ஸை பொறுத்த வரைக்கும்னா இது ஒரு வியாபார சந்தைக்கடை இல்லைங்கண்ணா. எங்கள்ட மீன் இருக்கு, மீன் வாங்கிக்க, உங்களோட பருப்பு இருக்கு, பருப்பு வாங்கிக்கிறேன், எங்கள்ட அரிசி இருக்கு, அரிசி வாங்கிக்க. அந்த மாதிரி அலையன்ஸ் பண்ண முடியாதுங்கண்ணா. தேர் ஹஸ் டு பி a காமன் கோல். ஒரு காமன் கோல் இருக்கணும், ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். தமிழ்நாடு எங்கே செல்ல வேண்டும் என்கின்ற எல்லோருக்கும் ஒரு காமன் புரிதல் இருக்கணும். அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் என்பதில் தெளிவா இருக்கணும். அதை தாண்டி பாரத பிரதமர் அவர்களை 400 எம்பிக்கள் தாண்டி ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு வைராகி இருக்கணும். இதெல்லாம் ஒரு அலையன்ஸ்க்கு பேசிக் இன்கிரீடியன்ட் அண்ணா. அதனால் நான் கட்சிகளுடைய பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. நம்ம தலைவர்கள் யார் எங்கே பேசணும், யார்கிட்ட பேசணும், அல்லது யார் எங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க, அது எல்லாம் என்ன நடக்கணுமோ நடந்து கொண்டிருக்கிறது. கருத்து கணிப்பு பார்த்திருப்பீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு டிஎம்கே அதிகமாக சீட்ஸ் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த இது இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்கணுமோ அங்க இருக்கிறோங்கண்ணா. we are very happy with where we are. 20% வாக்கு சதவீதத்தில் இருக்கிறோம். இன்னும் ஒரு மாதத்திற்குள்ள கண்டிப்பா நாங்க 25-27% தாண்டிடுவோம். நிச்சயமாக மக்களுடைய அன்பு நம்ம பக்கம் இருக்கு. நீங்க 23% தாண்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே கன்வர்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு சீட்டுமே. ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். இன்னைக்கு பிப்ரவரி முதல் வாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருந்தோமோ எக்ஸாக்ட்லி அங்க இருக்கும். மார்ச் முதல் வாரத்தில் எங்க இருக்க வேண்டுமோ அங்க இருக்கிறோம். ஆனா ஓட் ஷேர் தான் முக்கியம்னா. சீட்டு கன்வர்ஷன் யாருனாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்கண்ணா. சீட்டு கன்வர்ஷன் ஒரு 3 கார்னர் 4 கார்னர் ஃபைட்ல யாருனாலையும் இந்தியாவில் சீட் கன்வர்ஷன் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நீங்க 20% தாண்டிட்டீங்கன்னாவே மொமெண்டம் உங்க பக்கம் வந்துடும். அதனால நான் சீட் கன்வர்ஷனை மட்டும்தான் நான் பாக்குறேங்கண்ணா. நான் குறிப்பா ஓட் ஷேர்னு பாக்குறேன். சீட் கன்வர்ஷனை பத்தி அதிகமா நான் பேச விரும்பல. காரணம் யாருனாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்கண்ணா. 3-வே ஃபைட்ல எப்படி தமிழகம் முதல் முறையாக ஒரு பெரிய 3-வே ஃபைட்டை இப்ப சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் 3-வே ஃபைட்டு தான் எடுக்கிறாங்க. 2-வே ஃபைட்டுக்கு எடுக்கலீங்கன்னா பிஜேபியை தனியா எடுக்கிறாங்க, வேற கட்சியை தனியா எடுக்கிறாங்க, திமுக கூட்டணியை தனியா எடுக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, டோன்ட் வரி. அதனால என்னை பொறுத்தவரை அவங்க அந்த ஓட் ஷேரை வச்சு சீட்டா கன்வெர்ட் பண்ணக்கூடியதை நான் ஏத்துக்கல. ஆனா ஓட் ஷேர் பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக கொண்டிருக்கிறது என்று ஒரு கருத்து கணிப்பும் சொல்வதை நாங்கள் வரவேற்கின்றோம். அதுதான் கள நிலவரம், அதுதான் உண்மை. குடியுரிமை திருத்த சட்டம் கண்டிப்பா தேர்தலுக்குள்ள அமல்படுத்தப்படும் அமித்ஷா சொல்லியிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா சிறுபான்மையினரோட ஓட்டு வரது பாதிக்கப்படாது. கூட்டணி அண்ணே, நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கும் பொழுதுங்கன்னா சிறுபான்மை பெரும்பான்மை இவங்க அவங்க அப்படிலாம் மோடிஜி டெசிஷன் எடுக்கிற ஆளே இல்லைங்க. நாட்டுக்கு எது நல்லது அது மட்டும்தான் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய குடியுரிமையில் இருக்கக்கூடிய எந்த சிறுபான்மையருக்கும் சிஏஏனால பிரச்சனை இல்லை, யாருக்கும் இல்லை. இது குறிப்பாக இந்தியாவிற்கு வெளியே நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அங்கிருந்து வரக்கூடியவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள யாரெல்லாம் பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டி அந்தந்த நாட்டில் அவங்களுக்கு நம்ம குடியுரிமை கொடுக்க போறோம். குடியுரிமை யாருக்கும் எடுக்க போவதில்லை, புதிதாக குடியுரிமை கொடுக்க போறோம். சிஏஏ நோக்கம் என்னன்னா யாருகிட்டையும் ஒரு சிங்கிள் பர்சன்ட் சிட்டிசன்ஷிப் எடுக்கிறது இல்லை, எடுக்கவும் முடியாது. அரசுக்கே அந்த அதிகாரம் இல்லை. இப்ப என்கிட்டயும் உங்ககிட்ட இருந்து குடிமுறையை எடுக்கணும்னு அரசு நினைச்சா அரசுனால முடியாதுங்கண்ணா. அரசியலமைப்பு சட்டத்தின்படி யாராலும் இன்னொருத்தருடைய குடியுரிமையை எடுக்க முடியாது. அதற்கு சில கண்டிஷன் போட்டிருக்காங்க. நேச்சுரல் சிட்டிசனா இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், 2 கண்ட்ரியில குடியுரிமை வச்சிருந்தா உனக்கு கேன்சல் ஆயிரும். இது குடியுரிமை கொடுப்பதற்கான ஒரு சட்டமோ தவிர குடியுரிமை எடுப்பதற்கான சட்டம் இல்லை.